இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நன்மை நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தான் என்றால், யாருக்கும் எந்த தீமையும் செய்யாமல் எல்லாருக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான் என்றால், அவனுடைய இறப்பிற்கு பின்பாக நிலை வாழ்வு என்னும் சன்மானத்தை கடவுள் வழங்குவார். அதேபோல ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தீமை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தான் என்றால், யாருக்கும் எந்த பயனும் இல்லாமல் எல்லாருக்கும் தீமை செய்து வாழ்ந்து மரித்தான் என்றால், அவனுடைய இறப்பிற்கு பின்பாக அவன் தண்டிக்கப்படுவான் என்பதும் இறை வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. தவக்காலத்தின் முதல் வாரம் திங்கட்கிழமை நாம் வாசிக்கின்ற 2 வாசகங்களும் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் சாயலிலும் இயல்பிலும் படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே கடவுள் இரக்கம் உள்ளவராக இருப்பது போல ஒவ்வொரு மனிதனும் இரக்கம் நிறைந்தவனாகவும், கடவுள் தூய்மையானவராக இருப்பது போல ஒவ்வொரு மனிதனும் தூய உள்ளம் கொண்டவனாகவும் வாழ வேண்டும் என்ற செய்தியை தருகின்றது. நாம் இரக்கம் நிறைந்தவராகவும் தூய உள்ளம் கொண்டவராகவும் வாழ வேண்டுமென்றால் மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பொய் சாட்சி சொல்லி ஒருவருடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது, மற்றவர்களை அடக்கவோ ஒடுக்கவோ நினைக்கக்கூடாது, மற்றவர்களின் பொருட்களை கொள்ளையிடக்கூடாது. அதேபோல நோயாளிகளை அவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பது அவர்கள் செய்த பாவத்தினால் என்று அவர்களை சபிக்கக்கூடாது, யாருக்கும் எந்த அநீதியும் இழைக்கக்கூடாது, புரணி பேசி திரியக்கூடாது, பழிக்கு பழி வாங்குகின்ற எண்ணத்தையும் கொண்டிருக்கக்கூடாது. மாறாக எல்லாருக்கும் இரக்கம் காட்டி எல்லாருக்கும் நன்மை செய்து யாரையும் தீர்ப்பிடாமல் யார் மீதும் உள்ளத்தில் பகை கொள்ளாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலக முடிவிற்கு பின்பாக மனிதர்களை 2 வகையாக பிரிப்பார். செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் ஒரு மேய்ப்பெண் தனித்தனியாக பிரிப்பது போல நல்லவர்களையும் தீயவர்களையும் அவர் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொருவருடைய செயலுக்கும் ஏற்ற விதத்திலே அவர்களுக்கு சன்மானம் வழங்குவார் என்பதை எடுத்துச் சொல்லுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலக முடிவிற்கு பின்பாக நம் அனைவருக்குமே ஒரு நீதி தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. அந்த நீதி தீர்ப்பு நாளிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியாளராக அமர்ந்து இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த பொழுது எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றோம் என்று ஆய்ந்து பார்த்து அதற்கு ஏற்ற விதத்திலே நீதி வழங்குவார் என்ற உண்மை நமக்கு இன்றைய இறை வார்த்தையின் வழியாக வெளிப்படுகின்றது. இந்த உலகத்திலே நாம் நல்ல மனிதர்களாக எல்லாருக்கும் நன்மை செய்து வாழ்ந்து மரித்தோம் என்றால் அவர் நிலை வாழ்வை நமக்கு தருவார், முடிவில்லா பேரின்ப வாழ்வை தருவார். மாறாக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது தீயவர்களாக, தீய எண்ணம் கொண்டவர்களாக, யாருக்கும் எந்த பயனையும் தராத வாழ்க்கையை வாழ்ந்து மரித்தோம் என்றால் நாம் அந்த நீதி தீர்ப்பு நாளிலே தண்டனைக்கு உட்படுவோம், தண்டிக்கப்படுவோம், எரிகின்ற நெருப்பிலே தள்ளப்படுவோம் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தை நமக்கு கொடுக்கின்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய கடவுள் தூயவராக இருப்பது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் தூயவர்களாக வாழ்ந்து மரித்து நிலை வாழ்வு என்னும் கொடையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். அதற்கான அருள் வரம் வேண்டி தொடர்ந்து இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.